தேனி மாவட்டத்தில் உள்ள மதுரை மேயரின் கணவர் சகோதரரை சந்தேகத்தால் பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்ய முயன்ற மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார். தூங்கிக் கொண்டிருந்த கணவனை மனைவியே கொலை செய்ய முயன்றது ஏன்? கணவர் பார்க்கும் பெண்களிடமெல்லாம் செல்போனில் கடலை போட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற ஆத்திரத்தில் மனைவி செய்த காரியம் கதிகலங்க செய்திருக்கிறது. கணவனை கொளுத்திவிட்டு முடிந்தால் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என போகிற போக்கில் மாமியாருக்கு மெசேஜ் கொடுத்துவிட்டு சென்ற பகீர் மருமகள் சிக்கியது எப்படி? தேனி மாவட்டம் கூடலூர் வடக்கு புது தெருவில் வசித்து வருபவர் 48 வயதான பொன் விஜய். இவர் மதுரை மாநகராட்சி மேயர் வனிதாவின் கணவரான பொன் வசந்தின் உடன் பிறந்த சகோதரராவார். சொந்த ஊரான கூடலூரில் விவசாயம் செய்து வந்த இவருக்கு இலக்கியா என்ற மனைவியும் 2 பிள்ளைகளும் உள்ளனர். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை காலை கூடலூரில் உள்ள பொன் விஜயின் வீட்டில் இருந்து அலறல் சத்தம் கேட்டிருக்கிறது. வீட்டிற்குள் இருந்து புகை வருவதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் ஓடி சென்று பார்த்தபோது கொழுந்து விட்டு எரிந்த நிலையில் பொன் விஜய் கதறி துடித்துக் கொண்டிருந்தார். உடனே தீயை அணைத்த அப்பகுதி மக்கள் காயங்களுடன் கிடந்த அவரை தூக்கிக் கொண்டு கம்பம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தகவல் அறிந்து வந்த கூடலூர் போலீசார் விசாரணை நடத்தியதில் அதிர்ச்சியூட்டும் பகீர் தகவல்கள் தெரிய வந்தன. தூங்கிக் கொண்டிருந்த கணவன் மீது பெட்ரோலை தெளித்து தீ வைத்ததே அவரது மனைவிதான் என்ற அதிர்ச்சி தகவல் அம்பலமானது. கணவர் பொன் விஜய் அடிக்கடி வேறு சில பெண்களுடன் செல்போன் மூலமாக சிரித்து சிரித்து பேசும் போதெல்லாம் மனதிற்குள் பொங்கி இருக்கிறார் மனைவி இலக்கியா. இதனால் வேறு சில பெண்களுடன் கணவருக்கு தொடர்பிருப்பதாக கருதியிருக்கிறார். சந்தேக தீ மனதில் பற்றிக்கொள்ள தம்பதியர் இடையே அடிக்கடி குடும்பத்தில் சண்டை ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறால் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த இலக்கியா கணவரை தீர்த்து கட்டிவிட வேண்டியதுதான் என்ற முடிவுக்கு வந்துள்ளார். செவ்வாய்க்கிழமை காலை பொன் விஜய் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது இதுதான் சமயம் என நினைத்த இலக்கியா ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த பெட்ரோலை எடுத்து வந்து கணவன் மீது மளமளவென ஊற்றியிருக்கிறார். அவர் எழுந்து என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்குள் தீக்குச்சியை பற்ற வைத்து கணவனை கொளுத்தி விட்டிருக்கிறார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பின்னர் வீட்டை விட்டு வெளியேறி அருகில் வசிக்கும் பொன் விஜயின் தாய் கண்ணம்மாளிடம் சென்று உங்கள் மகனை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட்டேன் என்றும் முடிந்தால் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்றும் தகவல் கூறிவிட்டு சென்றிருக்கிறார் இலக்கியா. இது தொடர்பாக கண்ணம்மாள் கொடுத்த புகாரின் பேரில் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்த கூடலூர் வடக்கு போலீசார் இலக்கியாவை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். கணவர் மீது சந்தேகப்பட்டு மனைவியை பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொலை செய்ய முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.